அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 6 தியான யோகம். ஸ்லோகம் 1. ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னி ச சாக்ரியः. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுலோகத்தின் கருத்து, அர்ஜுனன் முதலாவது அத்தியாயத்தில் பேசிய பேச்சிலிருந்து அவன் செய்ய விரும்பியது தெளிவாக தெரிந்தது. போர்க்களத்தில் இருந்து வெளியேறி அவன் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள நினைத்தான். அப்ப ஒரு சந்நியாசி சுயநலமற்ற மாபெரும் செயல் வீரர் என்பது அவனுக்கு தெரியாது. எல்லா பற்றுதல்களையும் துறந்து செய்யும் செயலை தவிர மற்ற எந்த வேலையும் பிரபஞ்ச இசைவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடை செய்வதாகவே ஆகும். போதிய மனப்பக்குவமின்றி ஒருவன் கங்கை கரையில் போய் உட்கார்வதால் பயன் என்ன? அவன் நல்லவனாக இருக்கலாம். அவனது மனம் பக்குவம் அடையாத வரை அவனுக்கும் அதே கங்கையில் இருக்கும் கல்லுக்கும் வித்தியாசமே இல்லை. என்ன இங்க சொல்லுதுண்டா, பக்குவம், மன பக்குவம் இல்லாட்டிக்கு எங்க போய் இருந்தாலும் எந்தவாதான் அங்க கங்கை உதாரணம் எடுத்து சொல்லப்படுகிறது. பாடலின் 2வது வரியில் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய குழப்பத்தை கண்டு ஏளனம் செய்கிறார். அவனை புண்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. தான் குழப்ப நிலையில் இருந்ததை நினைத்து அர்ஜுனன் சிரிக்கப் போவதை நாம் விரைவில் பார்க்கலாம். அர்ஜுனனுடைய மனோநிலையை பற்றி உங்களுக்கு எடுத்து காட்டுறார். இந்த அத்தியாய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை நமது சிந்தனை, உணர்ச்சி போன்ற அகசக்திகளை எவ்வாறு வளர்த்து கொள்வதென்பது பற்றியும் நடைமுறைக்கு உகந்த வண்ணம் அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்வது பற்றியும் கூறப்படுகிறது. அப்ப இந்த அத்தியாயம் 6வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல எங்கண்ட அகமண்டா உள்ளுக்குள்ள சிந்தனை, உணர்ச்சி எப்படி அதை வளர்த்து கொள்றதையும் நடைமுறைக்கு உகந்த வண்ணம் அவற்றை மாற்றி அமைச்சு கொள்றது பற்றியும் தான் இந்த அத்தியாயத்துல சொல்ல போயினோம். எனவே ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொள்ளும் முன் ஒருவர் தமது உள்ளத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பற்றி கிருஷ்ணர் இங்கு விளக்குவது மிக பொருத்தமாக இருக்கிறது. என்ன சொல்றார் இங்க? ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ள தொடங்க முதல், ஆரம்பிக்க முதல் எங்கண்ட உள்ளத்தை மாற்றி அமைக்க வேண்டும். உள்ளம் என்றது மனதை நாங்கள் மாற்றி அமைக்காமல் ஆன்மீக வாழ்க்கைய தொடங்குறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது. ஆனால் திடீரென்று அவனே சந்நியாசி, அவனே யோகி என்று கூறுவது அர்ஜுனனுக்கு புதிர் மாதிரி தோன்றலாம். சந்நியாசம் என்பது எப்படி யோகமாகும் என்ற திகைப்பு உண்டாகலாம். எனவே கிருஷ்ணர் அதை பற்றி மேலும் விளக்குகிறார் அடுத்த 2வது சுலோகத்துல. ஸ்லோகம் 2. யம் சந்நியாசம் இதி பிராகுர் யோகம் தம் வித்தி பாண்டவ ந ஹ்யன்யஸ்ய சங்கல்போ யோகி பவதி கஷன. இங்க என்ன சொல்றாருண்டா, சந்நியாசமே ஒரு யோகம்தான். இதை அர்ஜுனன் சரியாக மனதில் வாங்கி கொண்டானா இல்லையா என்பதற்காக கிருஷ்ணர் அதை மீண்டும் வற்புறுத்துகிறார். அப்ப சந்நியாசமே ஒரு யோகம்தான். அதை அர்ஜுனன் சரியாக விளங்கி கொண்டானா என்றத திருப்பியும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செயல் புரிவது நானே என்ற எண்ணத்தை கைவிடுவது சந்நியாசம். பலனில் பற்றுதலை கைவிடுவது யோகம். அப்ப சந்நியாசம் என்றா என்ன? செயல் புரிவது நானே, நான் தான் செய்யறேன் என்ற எண்ணத்தை கைவிட வேணும். அந்த இதை செய்யக்கூடாது. பலனில் பற்றுதலை கைவிடுவது யோகம். அப்ப இந்த ஒரு வேலையை செய்தா அதின் பலன் எனக்கு கிடைக்க வேணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்ப பலனில் பற்றுதலை கைவிட வேண்டும், அதுதான் யோகம். அப்ப சந்நியாசம் என்றா என்ன, யோகம் என்றா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோக பயிற்சி மூலமாக ஒருவர் சந்நியாச நிலையை அடைகிறான்.
இதயத்தில் சந்நியாச உணர்வு இல்லாமல் யோகம் என்னும் ஆன்மீக பயிற்சியை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்ப யோக பயிற்சி என்ன? யோக பயிற்சி செய்யலாம் தானே. இங்க திருமந்திரத்துல பதஞ்சலி யோகத்தில எல்லாம் அட்டாங்க யோகம் பற்றி சொல்லப்படுது. அப்ப அந்த யோக பயிற்சி மூலம் ஒருவர் சந்நியாச நிலையை அடைகிறான். இதயத்துல சந்நியாச உணர்வு இல்லாமல் யோகம் என்னும் ஆன்மீக பயிற்சியை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்ப யோக பயிற்சி மூலம் சந்நியாச நிலையை அடையலாம். ஆனா இதயத்துல சந்நியாச உணர்வு இல்லாமல் யோகம் என்னும் ஆன்மீக பயிற்சியை நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்ப எல்லாமே இப்ப அப்படித்தான் நடக்குது. ஆன்ம நிறைவை ஒரு நாணயம் என்று வைத்துக் கொண்டால் அதன் ஒரு புறம் சந்நியாசம், மறுபுறம் யோகம். அப்ப எங்களுக்கு உதாரணத்தோட விளங்கப்படுத்துறார். எது? காச ஒரு கொயினில ஒரு நாணயம் என்ற காசுன்ற ஒரு பக்கம் சந்நியாசம் என்றா மற்ற பக்கம் யோகம். அப்ப ரெண்டுமே தேவை. கிருஷ்ணர் இப்படி சொன்னவுடன் அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கும் என்று தோன்றுகிறது. இப்படி கிருஷ்ணர் சொல்ல அவருக்கு அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குமாம். சுயமாக சிந்திக்க தெரிந்தவன் ஆகியால் அது எப்படி என்ற கேள்வி அவன் உள்ளத்தில் எழுந்திருக்க வேண்டும். அவன் சுயமாக சிந்திக்க தெரிந்திருந்தால் அது எப்படி என்ற கேள்வி அவன் உள்ளத்துல மனதுல எழுந்திருக்க வேண்டும். அதை வாய் திறந்து அவன் கேட்கவில்லை என்றாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா. வாயால காட்டிக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்க நினைக்கிறது வெளியில தெரியுது என்று சொல்லப்படுது. இதை பார்த்த கிருஷ்ணர் அவன் மனதில் எழுந்த சந்தேகத்துக்கு காரண காரிய ரீதியாக இங்கு பதில் அளிக்கிறார். எல்லா சங்கற்பங்களையும் முற்றிலும் துறந்துவிடும் கலையில் வெற்றி பெற்றால் ஒழிய கலாச்சார புனரமைப்பில் யாரும் வெற்றி பெற்று நிலைக்க முடியாது என்று கூறுகிறார். மனித உள்ளம் கணந்தோறும் புது புது கற்பனை கோட்டைகளை கட்டிக்கொண்டுதான் இருக்கும். நமக்கு புலப்படாத எதிர்காலத்தை மூடியிருக்கும் திரியை அகற்றிவிட அது படாத பாடுபடுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நமது உள்ளம் முடிவு செய்கிறது. திட்டம் உருவான பிறகு அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாத போதிலும் நமது கனவை நனவாக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கி விடுகிறோம். ஆனால் அந்த முயற்சி நிறைவேறுவதற்குள் வேறொரு லட்சியம் நமது கற்பனையில் உதிக்கிறது. முதலில் தொடங்கிய வேலையை அரைகுறையாக நிறுத்திவிட்டு 2வது கருத்தை செயல்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறோம். முதலில் நினைத்ததை நமது கற்பனை அடியோடு மாற்றி விடுகிறது. அப்ப எப்படி என்ற ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் செய்கிறது, முதல் எடுக்கிறது, பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு இது என்றதை படிப்படியாக எங்களுக்கு இங்க சொல்லப்படுகிறது. அதாவது முயற்சி தொடங்கும் வரையில் தான் இலட்சியம் லட்சியமாக இருக்கிறது. செயலில் இறங்கிய பிறகு எதை அடைவதற்காக ஆரம்பித்தோமோ அந்த லட்சியம் இருந்த இடம் கூட தென்படுவதில்லை. அப்ப நாங்க முயற்சி தொடங்கேக்கதான் எங்களோட லட்சியமாக இருக்கிறது. இறங்கிட்டோம் என்றால் அந்த செயல்ல அந்த வேலையில இறங்கிட்டோம் என்றா எதை அடைவதற்காக ஆரம்பிச்சோமோ அந்த லட்சியம் இருந்த இடம் கூட தெரிவதில்லை. அடைய வேண்டியது என்னவென்றும் தெரியாது. இப்படி அடைய வேண்டியது என்னவென்று தெரிவதில்லை. இப்படி நம்மையும் அறியாமலே நமது உள்ளத்தில் கற்பனை கோட்டைகளை எழுப்பும் நுணுக்கமான இந்த பைத்தியக்கார சக்திக்குத்தான் சங்கல்ப சக்தி என்று பெயர். அப்ப இப்படி நம்மையும் அறியாம எங்கட உள்ளத்துல கற்பனை கோட்டைகள் எழும்புது. அந்த நுணுக்கமான கோட்டைகளை எழுப்பும் நுணுக்கமான இந்த பைத்தியக்கார சக்திக்குத்தான், சங்கற்ப சக்திக்குத்தான், இந்த சக்தியைத்தான் சங்கற்ப சக்தி என்று சொல்லப்படுகிறது. ஆபத்தான இந்த உள்ளெதிரியை தேடி கண்டுபிடித்து ஒழித்தால் ஒழிய அகத்துறையிலோ புறத்துறையிலோ நாம் குறிப்பிடத்தக்க வகையில் எதையும் சாதிக்க முடியாது.
அப்ப அந்த சக்திய சொல்லினா அந்த சங்கல்ப சக்தியத்தான் ஆபத்தான உள்ளெதிரிய கண்டுபிடித்து ஒழிச்சால் ஒழிய இல்லாட்டிக்கு நாங்க அகத்துறையிலோ புறத்துறையிலோ இதையும் சாதிக்க முடியாது. இதை தெரிந்து கொள்வதற்கு பெரிய விரிவுரையாளர்களோ ஆச்சாரியார்களோ வல்லுநர்களோ தேவையில்லை. நம் அனுபவத்திலேயே இது நன்றாக தெரிகிறது. இந்த சங்கற்ப தொல்லியை அடியோடு களைந்து அகற்றுவதற்கான வலிமை பெறாதவரை சுய விடுதலை பாதையில் யாரும் முன்னேற முடியாது என்று பகவான் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். அப்ப இந்த சங்கற்ப தொல்லிய அடியோட வேரோட பிடுங்கி எறிஞ்சா தான், வேர் மரத்துல இருந்தால் அந்த ஆணி வேர்ல இருந்து அது திருப்பி திருப்பி முளைக்கும். அப்ப வேரோட பிடுங்க வேணும். அதுக்குத்தான் நீங்க சங்கற்ப தொல்லியையும் அடியோடு களைந்து அகற்றுவதற்கு வலிமை பெறாதவரை சுய விடுதலை பாதையில யாரும் முன்னேற முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். பலனை கருதாது செயல் புரியும் முறையாகிய கர்மயோகம் தியான யோகத்துக்கு வெளியுதவியாக இருக்கிறது. அப்ப பலனை கருதாத செயல் புரிகிற முறையாகிய கர்ம யோகம்தான் தியான யோகத்துக்கு வெளியுதவியாக இருக்கிறது. தியானம் என்ற உயர்நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் சாதனமே கர்மயோகம் என்பதை கிருஷ்ணர் தெளிவாக்குகிறார். அப்ப தியான யோகம் செய்யறதுக்கு எங்களுக்கு அது வழியமைச்சு கொடுக்கிறது தான் கர்மயோகம் என்று சொல்றார் கிருஷ்ணர். அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஸ்லோகம் 3. ஆருருஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்யதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஹ காரணம் உச்யதே. என்ன சொல்றாருண்டா, மனதை ஒருமுகப்படுத்தவும் ஆன்மீக வளர்ச்சி பெறவும் சாதகர்களுக்கு கர்ம மார்க்கம் உகந்தது. அப்ப சாதகர்களுக்கு ஏன் கர்ம மார்க்கம் உகந்தது? மனதை ஒருமுகப்படுத்தவும் ஆன்மீக வளர்ச்சி பெறவும். எதையும் தான் செய்வதாக நினைப்பது அகந்தையிலிருந்து எழும் தன்னுணர்ச்சி. அப்ப இதையும் நான் செய்கிறேன் எங்கண்ட அகந்தையில இருந்து எழுகிற தன்னுணர்ச்சி. பலனை அனுபவிக்கும் ஆவலும் குறியாக செயல்படுவதும் அகந்தையில் இருந்து எழுவதே. இவ்விரண்டையும் அறவே துறந்தால்தான் இவ்வுலகத்தில் செயல் புரிந்து கொண்டிருந்த போதிலும் புதிய வாசனைகள் உள்ளத்தில் ஏற்படாமல் இருக்கும். பழைய வாசனைகளும் மறையும். அப்ப இங்க என்ன சொல்லுகிறாருண்டா, பலனை அனுபவிக்கும் ஆவலும் குறிப்பாக செயல்படுவதும் அகந்தையில் இருந்து எழுவதே. அப்ப 2 விஷயம் என்னென்ன? பலனை அனுபவிக்கும் ஆவலும் குறியாக செயல்படுவதும் அகந்தையில் இருந்து எழுவதே. அப்ப 2ம் அகந்தையில இருந்து எழுகுது. இந்த 2ஐயும் அறவே துறந்தால்தான் இவ்வுலகத்தில் செயல் புரிந்து கொண்டிருந்த போதிலும் புதிய வாசனைகள் உள்ளத்துல ஏற்படாமல் இருக்கும். இப்படி நாங்கள் நடந்தால்தான் புதிய வாசனைகளும் எங்களுக்கு வராமல் இருக்கும், பழைய வாசனைகளும் மறையும். குதிரையேற்ற அதுக்கு ஒரு உதாரணம் கதை சொல்றார். குதிரையேற்ற கலையிலிருந்து மிக அருமையான உவமை ஒன்று இங்கு எடுத்தாளப்பட்டிருக்கிறது. குதிரை ஏற்ற பழக்கிறதுக்கு அந்த கதையை இங்க சொல்லிடும். எப்படி என்றதுக்கு, புதிய குதிரை ஒன்றை பழக்கும் போது நாம் அதன் மீது சவாரி செய்ய பார்க்கும் முன் அது நம் மீது சவாரி செய்ய முயற்சிக்கிறது. முதலில் அதனுடன் ஒரு போராட்டமே நடத்த வேண்டி இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு புது குதிரையில் ஏறி சவாரி செய்ய முதல் அது எங்களை சவாரி செய்கிறதுக்கு அதோட ஒரு போராட்டமே நடத்த வேண்டி இருக்கிறது சொல்லப்படுகிறது. எப்படி என்றா, சேணத்தில் இருந்து தொங்கும் இரும்பு வளையத்தில் கால் வைத்து குதிரையை பற்றி கொண்டு தொங்கியவாறு சில நேரம் ஊசலாடுகிறோம். அப்ப அந்த குதிரைன்ற சேணத்துல இருந்து தொங்கும் இரும்பு வளையத்துல கால் வச்சு குதிரையை பற்றி ஏறிக்க அதுல இருந்து நாங்க சில நொடிகள் ஊசலாடுகிறோம். பிறகு தரியை உதைத்து மேலே எழும்பி குதிரையின் இரு பக்கங்களிலும் 2 கால்களை போட்டு கொண்டு
குதிரையை அடக்கி நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து விடலாம். முதல் குதிரையில் ஏற முதல் இப்படி போராட வேண்டி இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் போராடின பிறகு நாங்கள் எங்கட காலை தரையில உதைச்சு எழும்பி ரெண்டு பக்கமும் குதிரையின் ரெண்டு பக்கமும் காலை போட்டுட்டு குதிரையை இறுக்கி பிடிச்சு அதை அடக்கி கொண்டு நாங்க எங்கட வழிக்கு கொண்டு வந்துடுறோம். ஆனால் அதை அடக்குவதற்கு முன் நாம் முற்றிலும் தரையிலும் இல்லாமல் குதிரை மேலும் இல்லாமல் திரிசங்கு நிலையில் பல நேரம் திண்டாட வேண்டியிருக்கு. அப்ப நாங்கள் அந்த குதிரையை அடக்க முதல் நிலத்திலையும் இல்லாம தரையிலையும் இல்லாம குதிரையிலையும் ஏறி இல்லாம திரிசங்கு இட நடுவுல திரிசங்கு சொர்க்கம் மாதிரி நிலையில இருந்து திண்டாட வேண்டி இருக்குது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் குதிரைக்கு மேல் ஏறுறோம். தரையிலையும் முதல் இல்ல. அப்ப அது போலத்தான் என்று சொல்லப்படுகிறது. நமது மனக்குதிரையை பழக்குவதிலும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கின்றன. எப்படி அந்த குதிரையை நாங்கள் பழக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோமோ அதுபோல நம்முடைய மனக்குதிரையை பழக்குவதிலையும் இப்படியான கஷ்டங்கள் இருக்கு. எதுவுமே எங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. ஆரம்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வேலையை இவ்வுலகில் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அகந்தையும் ஆசைகளும் பெரும் சுமையாக நம்மை அழுத்துகின்றன. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஏதோ ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அகந்தையும் ஆசைகளும் பெரும் சுமையாக நம்மை அழுத்தி கொண்டே இருக்கின்றன. கண்ணீரும் கம்பலையுமாக நாம் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு தொடர்ந்து செயலாற்றுகிறோம். அப்ப இப்படி அகந்தையும் ஆசையும் எங்களுக்கு சுமையா அழுத்தி கொண்டிருந்தாலும் கண்ணீரும் கம்பலையுமாக நாங்கள் இது எல்லாத்தையும் சகித்து கொண்டு தொடர்ந்து செய்கிறோம். இவ்வாறு மனக்குதிரை நம் மீது சவாரி செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் அதற்கு கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்தினால் ஒழிய நிலைமையை சமாளிக்க முடியாது என்றும் நிச்சயமாக நமக்கு என்றோ ஒரு நாள் தோன்றிவிடும். மனக்குதிரை மீது சவாரி செய்ய தொடங்குபவர் முன்போல் அதே வேலைகளை செய்து வருவார். அப்ப மனக்குதிரையில சவாரி செய்கிறவர் முதல் என்ன மாதிரி இருப்பார்? சவாரி செய்ய தொடங்குற போல அதே வேலையை செய்து கொண்டே இருப்பார். முன்பு போல் எப்படி செய்தாரோ அது போல செய்து கொண்டிருப்பார். ஆனால் அகந்தியை மையமாக கொண்டு எழும் ஆசைகளோ அற்றி இப்போது செயல்படுவார். முதல் அகந்தியை மையமாக கொண்டு ஆசைகளும் இருக்கும். ஆனா இப்ப அந்த எல்லாமே இல்லாமல் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு அவர் செயல்படுவார். ஆசைகள் அற்று வேள்வி உணர்ச்சியுடன் செய்யும் செயல்கள் மனதில் உள்ள பழைய வாசனைகளை தடங்களை அகற்றி மன ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கின்றன. அப்ப எப்படி மன ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்குதென்றால் ஆசைகள் இல்லாமல் வேள்வி உணர்ச்சியோட செய்யும் செயல்கள் எல்லாமே மனதில இருக்கிற பழைய வாசனை தடங்கள் எல்லாத்தையும் அகற்றி போடும். மன ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுக்கின்றன. அப்ப பழைய வாசனைகள் போய் மன ஒருமைப்பாட்டுக்கு இதெல்லாம் வழிவகுக்கின்றது. வாசனைகளற்ற நமது மனதை ஒருவர் ஸ்திரமாக பரமாத்மாவிடம் நிலைநாட்ட பழகிவிட்டால் ஆழ்ந்த தியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். எப்படி ஆழ்ந்த தியான வாழ்க்கையை மேற்கொள்றா? வாசனைகளற்ற மனதை. இப்ப நாங்க தியானம் செய்ய முதல் நிறைய எண்ணங்கள் இருந்தது. எண்ணங்களை குறைச்சு கொண்டு நாங்கள் போக டீப் இதுக்கு போகலாம். அதான் இங்க வாசனைகளற்ற நமது மனதை ஒருவர் ஸ்திரமாக பரமாத்மாவிடம் நிலைநாட்ட பழகிவிட்டால் ஆழ்ந்த தியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அப்ப எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை. மனசலனங்களை கடந்து யோக நிலை எய்திய ஒருவர் மனக்குதிரையை அடக்கி அதன் மீது சவாரி செய்பவராக கருதப்படுகிறார். அப்ப சலனங்கள் எல்லாத்தையும் கடந்து யோக நிலையை எய்திய ஒருவர், யோகம் தான் அட்டாங்க யோகத்துக்கு தானே இந்த தியானமும் வருகிறது, 7வது நிலை. அப்ப யோக நிலையை எய்திய ஒருவர் மனக்குதிரையை அடக்கி அதன் மீது சவாரி செய்பவராக கருதப்படுகிறார்.
அவருக்கு செயலின்மை ஒரு சாதனம் ஆகிறது. சுயமுயற்சியும் மனக்கட்டுப்பாடும் இருப்பதால் அவர் முழுமையை நோக்கி பறந்து செல்கிறார். அப்ப அவருக்கு சுயமுயற்சியும் மனக்கட்டுப்பாடும் தேவை. அப்படி இருப்பதால அவர் முழுமையை நோக்கி பறந்து செல்கிறார். ஒருவருடைய வளர்ச்சியின் இரு நிலைகளில் 2 வித முறைகளை கையாள சொல்வதில் முரண்பாடு எதுவும் இல்லை. அவ்விரு முறைகளும் மாறுபட்டவை அல்ல என்பதையே அது எடுத்து காட்டுகிறது. ஒரு கட்டம் வரை தன்னலமற்று செயல் புரிவது நல்லது. பிறகு அச்செயல்களும் கூட கலக்கங்களில் ஊற்றுக்காலாகி பேரமைதி பெருவெளியில் மனம் சிறகடித்து பறக்க முடியாதவாறு செய்து விடுகிறது. சின்னஞ்சிறு குழந்தைக்கு பால் பவுடரை வெந்நீரில் போட்டு கலக்கி கொடுப்பது நல்ல உணவுதான். ஆனால் அக்குழந்தை வளர்ந்து இளைஞனான பிறகு அவனுக்கு உணவாக பால் பவுடரை கரைத்து கொடுத்தால் போதாது. அந்த ஒரு உதாரணம், ஒரு கதை சொல்ற. சின்ன குழந்தைகளுக்கு பால் பவுடர் தான் நீ கொடுக்க வேணும். ஆனா அதே குழந்தை பிறகு வளர்ந்து இளைஞனான பிறகு அந்த பவுடரை கொடுத்தால் அதுக்கு சத்து கிடைக்காது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக ஓடியாடி கொண்டிருக்கும் அவனுக்கு வெண்ணையும் ரொட்டியும் கொடுத்தால்தான் உடல் வளர்ச்சி பெறும். 2 நிலைகளில் இருவகை உணவு ஏன் கொடுக்க வேண்டும் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த 2 நிலை சொல்லப்பட்டதான ஒருவருடைய வளர்ச்சிக்கு இரு நிலைகளில் 2 வித முறையை கையாள சொல்வதில் முரண்பாடு எதுவும் இல்லை. அதுக்குத்தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் அவருக்கு ரொட்டியும் பாலும் கொடுக்கிறா என்று யாரும் கேட்க மாட்டார்கள். 2 நிலைகளில் இருவகை உணவு ஏன் கொடுக்க வேண்டும் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். அதே வெண்ணியையும் ரொட்டியையும் குழந்தையில் வாயில் திணித்தால் அது மூச்சு திணறி இறந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்ப குழந்தை பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கணும், ரொட்டியும் வெண்ணையும் கொடுக்க கூடாது. கொடுத்தால் அது இறந்துடும் என்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதை போலவே தொடக்கத்தில் ஒரு சாதகன் சுயநலமற்ற செயலில் ஈடுபடுவது நல்லது. அப்ப எப்படி இத போல அந்த சாதகன் தொடக்கத்துல சுயநலமற்ற செயல்ல ஈடுபடுவது நல்லது. போக போக மனதை மேலும் அமைதியுறச் செய்து எல்லா புலன் இயக்கங்களையும் உள்ளிருக்கும் பேருண்மையின் மீது செலுத்தி சிந்தனையை அதிலேயே நிலைநாட்டுவதற்கு ஞக்ஞ பாவத்துடன் ஒருவர் வேலை செய்வது உதவியாக இருக்கும். ஆன்மீக முன்னேற்றம் காண்பதற்கு அது இன்றியமையாதது. ஆன்ம நினைவிலேயே மூழ்கி இருப்பதென்பது 2வது நிலை. அப்ப 1வது நிலை, இதுல 2வது நிலை என்ன சொல்லினா ஆன்ம நினைவிலேயே மூழ்கி இருப்பது. அப்போது செயலின்மை என்பது சாதனம் ஆகிறது. லட்சியம் கைகூடும் வரை இடையறாது கையாள வேண்டிய தியான நிலை அது. அப்ப லட்சியம் எங்களுக்கு சரிவர் மட்டும் கைகூடும் மட்டும் இத நாங்க இடையறாது கையாள வேண்டிய தியான நிலை. அகந்தையே உண்மை பொருள் என்ற உணர்வு பற்றி அதன் சாரமாக நிற்பது ஆன்மா என்ற அனுபவம் நமக்கு இறுதியில் கிடைக்கிறது. அகந்தியே உண்மை பொருள் என்ற உணர்வு பற்றி அதன் சாரமாக நிற்பது ஆன்மா என்ற அனுபவம் நமக்கு இறுதியில கிடைக்கிறது. நாம் செயல் புரிந்து வந்தாலும் இல்லாவிட்டாலும் அத்தெளிவு கிடைக்கிறது. அப்ப நாங்க செயல் புரிஞ்சா என்ன, புரியாட்டிக்கு என்ன, அந்த தெளிவு எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பேர் அனுபவம் கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து சாதனை செய்து வர வேண்டும். அப்ப இது கிடைக்கும் மட்டும் நாங்கள் தியான சாதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதாந்த சிந்தனையில் தலை சிறந்த மாமுனிவர்கள் ஆன்ம உணர்வு பெறுவதற்கான வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுக்கும் போது அத்திட்டத்தில் சடங்குகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இருக்க காரணம் இதுதான். அப்ப வேதாந்த சிந்தனையில தலை சிறந்த மாமுனிவர்கள் அவர்கள் எல்லாருமே எங்களுக்கு வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஒருவரை யோகத்தில் உறுதியாக நிலைத்தவர் யோக ஆரூடர் என்று எப்போது சொல்லலாம்.
இதை கிருஷ்ணர் எடுத்து விளக்குகிறார். அப்ப ஒருவரை யோகத்துல யோக ஆரூடர் என்று எப்ப சொல்லலாம் என்றத கிருஷ்ணர் எங்களுக்கு விளக்குறார். அடுத்த பாடலை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். 4வது ஸ்லோகம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நன்றிம்மா.